2025ஆம் ஆண்டின் இறுதி ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசி அமைந்துள்ளது. வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றான மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி 2025 சொர்க்கவாசல் திறக்கும் முறை உருவான கதை தெரியுமா? மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த மிக முக்கியமான நாளாக இது கருதப்படுகிறது. இந்த நாளின் மிக முக்கியமான நிகழ்வு விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு ஆகும். வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறந்திருப்பதாக ஐதீகம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இது மிக விமரிசையாக கொண்டாடப்படும். அதிகாலையில் பெருமாள் ரத்தின அங்கியில் வலம் வந்து பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த வாசல் வழியாக நுழைந்து இறைவனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை. இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் எதற்காக சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் இருமுறை ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி அன்று மட்டும் அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினம் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் அதை கடந்து செல்லும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நாராயணா கோவில்தா கோஷம் முழங்க அவரை பின் தொடர்ந்து பரமபத வாசலை கடந்து செல்வார்கள். நாள் முழுவதும் உபவாசம் இருப்பதுடன் இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் அனுஷ்டிப்பார்கள். இவ்வாறு விரதமிருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்கவாசல் திறப்பதன் காரணம்: விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள். அந்த இருவரும் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறினர் தேவர்கள். விஷ்ணுவின் சக்தியால் உருவான இந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் என்ற முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிட பெருமாள் மது கைடபருடன் போர் செய்தார். ஸ்ரீ நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவரிடம் சரணடைந்தார்கள். பகவானே, தங்களின் சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்ற பணிவாக கூறி வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள். தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளிடம் வேண்டினர். எம்பெருமானே, தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் மனித வடிவம் தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டனர். இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினர். அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் என்று புராணக் கதை ஒன்று சொல்கிறது. மற்றொரு புராணக் கதையின்படி பிரம்மதேவனை தன்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து படைத்தார் திருமால். இறைவனின் உடலிலிருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது. அதே நேரம் திருமாலின் காதுகளிலிருந்து 2 அசுரர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் இருவரும் அகங்காரத்திலிருந்த பிரம்மனை கொல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால் பிரம்மனை கொல்ல வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் என்றார். அதை கேட்ட அசுரர்கள் இருவரும், நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது? நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம் என்றனர். அவர்களின் அறியாமையை நினைத்து சிரித்த திருமால், சரி, இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் என்றார். அசுரர்கள் திகைத்தனர். தங்களின் அறியாமையை எண்ணி வருந்தினர். இறைவா, எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம். உங்களோடு நாங்கள் 1 மாத காலம் போரிட வேண்டும். அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தியடைய வேண்டும் என்று திருமாலை வேண்டினர். அவர்களின் வேண்டுதல் படியே அசுரர்களிடம் போரிட்ட திருமால் இறுதியில் அவர்களை வதம் செய்தார். வதம் செய்யப்படும்போது, இறைவா, தாங்கள் வசிக்கும் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று அசுரர்கள் இருவரும் வேண்டினர். அதன்படி அவர்கள் இறந்த பிறகு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று வைகுண்டத்தில் வடக்கு வாசலை திறந்த திருமால் அதன் வழியாக அவர்களை உள்ளே அனுமதித்தார். அங்கே ஆதிசேஷன் மீது அருள் புரியும் அனந்தனின் திவ்யமங்கல வடிவைக் கண்டு அசுரர்கள் இருவரும் ஆனந்தமடைந்தனர். பின்னர் தங்களுக்கு கிடைத்த இந்த பெரும் பேறு உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அவர்கள், இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டினர். அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் என்று புராணக் கதை ஒன்று சொல்கிறது. வைகுண்ட ஏகாதசி 2025 பெருமாளின் அருளை பெற இந்த 5 விஷயங்கள். வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை வீட்டிலிருந்தபடியே செய்வதால் பெருமாளின் பரிபூரணமான அருளை பெற முடியும். 1. மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டிலுள்ள மகாவிஷ்ணுவின் சிலைக்கு பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம். சிலை இல்லாதவர்கள் பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம்.
இது தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை தரும். 2. வெற்றிலையில் மந்திரம். ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணவே நமகா என்று எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபடவும். பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். 3. பசுவிற்கு உணவிடுதல். மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டுவிட்டு பின்னர் பசுமாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெல்லம் வழங்கவும். இது உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். 4. துளசி வழிபாடு மற்றும் நெய் தீபம். வைகுண்ட ஏகாதசி அன்று மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை வலம் வர வேண்டும். துளசி இலைகளின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பது வீட்டில் செல்வச் செழிப்பை உண்டாக்கும். 5. அரச மரத்தடியில் தீபம். மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். இது உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை தரும்.